வணக்கம். கந்தர் அனுபூதியில் 15வது பாடலை பார்க்க போகிறோம். முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து, முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய். முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய். பொறு புங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவே என்குண பஞ்சரனே. இதான் அந்த பாடல், 15வது பாடல். முருகன், அதாவது கடவுளை வழிபடுவதற்கு எத்தனையோ முறைகள் இருக்குது. அதில் ஒரு முறை தான் இறைவனுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டிருக்கிறது. அதில் என்ன நமக்கு சௌகரியம் அப்படின்னா, நீங்கள் கோயிலுக்கு போகணுன்னா கூட எங்கேயாவது வண்டியிலையோ நடந்தோ செல்ல வேண்டும். வெளியூரில் உள்ள தெய்வம்னா ஏதேனும் ஒரு பேருந்து மூலமாகவோ ரயில் மூலமாகவோ விமானம் மூலமாகவோ செல்லணும். ஆனால் ஞாபகம் ஜபம் செய்து அந்த இருந்த இடத்திலேயே வழிபடுவது மிகச்சிறந்த முறை. ஒரு கணப்பொழுது கூட நம்ம நேரத்தை வம்பாக்காம இறைவனை தியானம் பண்ணலாம். அதைத்தான் இதில் சொல்கிறார். முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய். இப்படி இறைவனுடைய பல்வேறு நாமங்களை உணர்ந்து நாம் ஜெயிக்க வேண்டும்னு சொல்கிறார். முருகன் என்றால் யாரு? இளைஞன், அழகன், இந்த மாதிரி பண்புகளை உடையவன். அதை தியானித்து முருகனே போற்றி முருகனே போற்றி என்று ஜெபம் செய்து கொண்டிருக்கலாம். அல்லது அவனுடைய மற்றொரு பெயர் குமரன். மாறன் என்றால் நமக்கு அவ காமத்தை அழித்து ஐம்புலன்கள் மூலமாக நமது மனத்தை செலவழித்து பெண்மோகத்தில் நம்மளை ஆழ்த்த செய்பவன் மாறன். குமாரன் என்றால் நமக்கு சிவகாமத்தை அருளி சிவ இன்பத்தை அருள்பவன், ஞான ஆனந்தத்தை அளித்தவன். அப்போ முருகன் என்ற பெயரை சொல்லியோ குமரா போற்றி என்று சொல்லியோ குகனே போற்றி என்று சொல்லியோ, குகன்னா யாரு? குகையில் வாழக்கூடிய தலைவன் குகன். அவன் தணிகை மலையில் உள்ள ஒரு குகையில் வள்ளியை அணைத்து கொண்டான். அப்போ அதை இங்கே நினைவு கூர்றார். வள்ளியை எப்படி அவன் ஏற்றுக்கொண்டானோ அதே போல தன்னை வழிபடக்கூடிய அடியார்களையும் உயரே தூக்கிவிடக்கூடியவன் குகன். அப்போ இப்படியெல்லாம் முருகனுடைய நாமங்களை சொல்லி இறைவனுடைய நாமங்களை சொல்லி ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கக்கூடிய செயலை எனக்கு நீ என்று அருள்வாய். அந்த செயலை தந்து அந்த இறை உணர்வை எனக்கு என்று அருள்வாய் என்று அருணகிரியார் கேட்கிறார். அவர் ஏற்கனவே ஒரு நிலையை அடைந்து விட்டார். பிறவா பேர்மை மலைத்து ஒளி உடம்பை பெற்றுவிட்டார். நம் சார்பாக முருகனிடம் கேட்கிறார். நாமும் முருகனுடைய நாம ஜபத்தை இடைவிடாது சொல்லிக்கொண்டிருந்தால் நாமும் ஒளி உடம்பை பெற்று இறைவனை அடையலாம். இது எளிய முறை. நாம ஜபம் செய்யுங்கள், இறைவனுடைய நாமத்தை போற்றுங்கள், சதா சர்வகாலம் போற்றிக்கொண்டிருங்கள் என்பதுதான் இந்த முதல் 2 வரியில நாம் உணரக்கூடியது. அடுத்த 2 வரியில முருகனோட பெருமையை பேசுகிறார். பொறு புங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவ என்குண பஞ்சரனே. ரொம்ப கவனிக்க வேண்டிய, ஒவ்வொரு வார்த்தையும் கவனிக்க வேண்டியது. பொறு புங்கவரும், அசுரர்கள்ட்ட இருந்து தேவலோகத்தை காப்பாற்றுறதுக்காக வேண்டி தேவர்கள் எப்பொழுதுமே சண்டை போட்டுக்கொண்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தார்கள். அதனால தான் பொறு புங்கவரும். அவங்களும் இறைவனுடைய நாமத்தை போற்றிக்கொண்டே இருந்தார்கள், முருகனுடைய நாமத்தை போற்றிக்கொண்டே இருந்தார்கள். அப்படி இருந்ததால் தான் முருகனால் காப்பாற்றப்பட்டார்கள். அவன் மட்டுமா, தேவர்கள் மட்டுமா காப்பாற்றப்பட்டார்கள்? பொறு புங்கவரும் புவியும் பரவும், பூலோகத்துள்ள அனைத்து மக்களுமே அறுவடை வீடுகளுக்கும் சென்று முருகனுடைய விதவிதமான நாமங்களை எல்லாம் சொல்லி போற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவர்களும் மேன்மை அடைகிறார்கள்.
அப்போ தேவர்கள் முருகனுடைய நாமத்தை போற்றி மேன்மை அடைகிறார்கள், மனிதர்கள் தேவனுடைய நாமத்தை போற்றி மேன்மை அடைகிறார்கள். அவன் எப்படிப்பட்டவன்? குருபுங்கவ. இத்தனை பேருக்குமே ஞானத்தை வாரி வழங்கக்கூடியவன். ஞானத்தை யாருக்கெல்லாம் வாரி வழங்கினான் அந்த குருபுங்கவன்? முதல்ல பிரம்மாவுக்கு வேதத்தினுடைய பொருளை உணர்த்தினான். அதன் பின்னர் தன் தந்தைக்கே ஞானத்தை உபதேசித்தான். பின்பு அகத்தியருக்கு உபதேசித்தான், ஔவையை உணர வைத்தான். அப்போ அத்தனை பேருக்கும் உலக மக்களுக்கெல்லாம் குருவாக இருப்பவன் அவன் ஞான பண்டிதன். அதுதான் சொல்றார். அவன் என்னென்ன குணங்களை எல்லாம் உடையவன்? தேவலோகத்தில் உள்ளவர்களும் தேவர்களும் மனிதர்களும் அனைவருமே அவர்களுக்கு ஞானத்தை வேண்டி வணங்கும்போது ஞானத்தை வாரி வழங்கக்கூடிய குருபுங்கவன். அவன் எப்படிப்பட்டவன்? என் குண பஞ்சரனே. மனிதர்களாகிய நாம் எல்லாம் 8 குணங்களாகிய ஒரு கூட்டுக்குள் அடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய கிளி. அந்த 8 குணங்கள் என்ன? மெய், வாய், கண், மூக்கு, செவி. இந்த ஐம்புலன்களினால் தூண்டப்படக்கூடிய ஆசை ஒரு 5 கம்பிகள். ஆணவம், கண்மம், மாயை என்றது 3 கம்பிகள். ஆக இந்த 8 கம்பிகள் உள்ள அந்த கூட்டுக்குள் நம்மளுடைய ஆன்மாவாகிய உயிர் அடைபட்டு கிடைக்கிறது. அப்போ இந்த ஐம்பெரும் பொறிகளினால் விளையக்கூடிய துன்பம், இந்த ஆணவம், கண்மம், மாயினால் விளையக்கூடிய துன்பம், இந்த கம்பிகளெல்லாம் உடைச்சி அந்த கிளியை விடுதலை செய்ய வேண்டும் என்றால் இன்னொரு கிளி உள்ளே போனால் தான் அந்த கூட்டை திறந்து விட முடியும். அந்த கிளி யாரு? அதுதான் இறைவன், முருகன், சிவன், எல்லாம் ஒன்று தான். நம்ம இப்படி கீழான 8 கம்பிகளுக்குள்ளே அடங்கி கிடக்கும். அவன் எந்த 8 மேலான குணங்களை உடையவன்? இறைவன். அவன் பிறப்பிலி, பிஞகன், பேரருளாளன், இறப்பிலி, யாவர்க்கும் இன்பமருளும், துறப்பிலி தன்னை தொழுதால் அவன் மறப்பிலி, அவன் மாயா விருத்தம் ஆமே. இந்த 8 குணங்களை எல்லாம் உடையவன். பிறப்பிலி, பிறக்காதவன். பிஞகன், உயிரினங்களை கடைத்தேற்றக்கூடிய ஞானத்தை வழங்குவன். பேரருளாளன். பிறப்பிலி, பிங்ககன், பேரருளாளன். இறப்பில்லாதவன், யாவர்க்கும் இன்பத்தை அருளக்கூடியவன். அவன் துறப்பதற்கென்று எதுவும் இல்லாத துறப்பிலி. பிறப்பிலி, பிஞகன், பேரருளாளன், இறப்பிலி, யாவர்க்கும் இன்பம் அருளும், துறப்பிலி தன்னை தொழுதால் அவன் உங்களை மறக்க மாட்டான், மறப்பிலி. அவன்தான் மாயா விருத்தம், நம்மளை கடைத்தேற்றக்கூடிய மாமருந்து அவனிடம்தான் உள்ளது, மருத்துவன். ஆக இந்த 8 குணங்களை உடையவன் இறைவன். இந்த 8 குணங்களை உடைய இறைவன் என்ற கிளி 8 குணங்களாகிய மெய்வாய், கண்மூக்கு, செவி, ஆணவம், கண்மம், மாயை என்ற 8 கம்பிகளுக்குள் அடைப்பட்டு கிடக்கக்கூடிய கிளியை விடுபடுவதற்கு அந்த மேலான 8 குணங்களை உடைய அந்த இறைவன் என்ற கிளி அந்த கூட்டுக்குள்ளேயே உள்ளே புகுந்து கம்பிகளை திறந்து நம்மளை காப்பாற்றுகிறது. அதான் என் குண பஞ்சரனே. அப்போ எந்தெந்த சிறப்புகளையெல்லாம் உடையவன் இறைவன்? அவன் தேவர்களும் மனிதர்களும் மற்றும் உலகத்தில் உள்ளவர்களுக்கும் ஞானத்தை வழங்கக்கூடிய ஞானவல்லல். கீழான 8 குணங்களுக்குள் சிறைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கிளியாகிய நம் ஆன்மாவை மேலான என்ற 8 குணங்களை உடைய கிளி என்ற இறைவன் விடுதலை செய்கிறான். அத்தகைய சிறப்பிலையுடைய இறைவனே, முருகனே, உன்னுடைய நாமங்களையெல்லாம் நான் சொல்லி முருகன், குமரன், குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய். இத்தகைய சிறப்புகளை உடையவனே, உன்னுடைய நாமங்களையெல்லாம் சொல்லி நான் உய்வதற்கு உரிய அருளை எனக்கு என்று வழங்குவாய் என்று இதன் மூலம் கேட்கிறார் அருணகிரியார். நமக்காக கேட்கிறார். அதான் முருகன், குமரன், குகன் என்றும் மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய். பொறு புங்கவரும் புவியும் பரவும் குருபுங்கவ என்குண பஞ்சரனே என்பது இந்த பாடல். அற்புதமான பாடல். நாம ஜபம் செய்து இறைவனை அடைவதற்குரிய வழியை இந்த பாடல் உணர்த்துகிறது. இந்த பாடலை படித்த பிறகு நாம் எந்த நேரமும் சதா சர்வ காலமும் ஓம் சரவண பவ என்றோ, முருகா போற்றி என்றோ,
குமரா போற்றி என்றோ குகனே போற்றி என்றோ சொல்லிக்கொண்டிருந்தால் நாம் பிறவா பேரின்பத்தை அருணகிரியார் அடைவது போல் அடையலாம் என்பது மிகவும் சத்தியம், உண்மை. நன்றி.